ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம எக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இந்த வெங்காயம் சீக்கிரமாக நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா இது ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 பக்கம் கத்தியால் 2 கோடு போட்டு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5. இப்போ நான் 5 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து மூடி வச்சு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி ரொம்ப டேஸ்டியான நம்மளோட எக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வினீஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.